ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எனுமரேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன எனுமரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறோம். ஓகே, அந்த சி ப்ரோக்ராம்ல நம்ம நிறைய இன்டிஜர் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம், 1 2 3 அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வேல்யூஸ் நம்மளோட நீடை பொறுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேஸ் 1 அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகு, கேஸ் 2 அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்ல ஃபிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபிளாக்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து நீங்க போக போக படிப்பீங்க, உங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் படிப்பீங்க. ஜென்ரலா ஃபிளாக்னா 1 ஆர் 0 யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1னா எனக்கு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணு, 0னா வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்டீஜர்ஸ் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சி ப்ரோக்ராம்ல பெருசா இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பட் நீங்க போக போக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கும்போது உங்களுக்கு எதுக்காக அந்த இன்டீஜர்ஸை வந்து நம்ம ஃபிளாக்ஸா யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எனுமரேஷன்றது ஏன் யூஸ் பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பேசிக்கா பார்த்தலாம். ஓகே, ஸோ எனுமரேஷன்ஸ்க்கு இருக்கு ஒரு கீவேர்டு இருக்கு. அது என்னன்னா ஈனம் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நம். ஓகே, ஸோ இட் இஸ் a யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதாவது நம்ம கிரியேட் பண்ண டேட்டா டைப். எதுக்காக யூஸ் பண்றோம்? இட் இஸ் யூஸ் டு அசைன் நேம்ஸ் டு அ செட் ஆஃப் இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ். இதுல முக்கியமான கீவேர்டு என்னன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்ஸ் பத்திலாம் படிக்கும்போது நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஸ்டார்டிங்ல. ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னது, ஒரு வேல்யூ மாறவே மாறாது, பெர்மனண்டா அப்படியே இருக்கும் அப்படின்றத கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த இன்டீஜர் வேல்யூ, நியூமரிக் வேல்யூ 1 2 3 4 5 யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல தான் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேம்ஸ் அசைன் பண்றது தான் என்னது, இந்த எனுமரேஷன். ஓகே, அந்த நேம்ஸ்ன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபிளாக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஓகே, ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீடபிலிட்டி பை ரீப்ளேசிங் நியூமரிக் வேல்யூஸ் வித் டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ். ஸோ இந்த நம்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்கு பதிலாக நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு வேற யாராவது புதுசா ஒருத்தவங்க அந்த கோடை வாசிக்கிறாங்கன்னா, அந்த கோடை கோத்ரூ பண்றாங்க, இல்லை ஏதாவது எரர் வந்துருச்சு அதை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கோடை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னா இதுதான் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து தப்பே விடக்கூடாது, செமிகோலன் அந்த மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா சின்டெக்ஸ் பாருங்க. என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ஈனம்ன்ற கீவேர்டு, இந்த எனுமரேஷனோட கீவேர்டு என்னது, ஈனம். பக்கத்துல நம்ம என்ன நேம் கொடுக்க போறோமோ அந்த நேம், ஈனம் நேம். உள்ள நம்ம கான்ஸ்டன்ட் போடுவோம், லாஸ்ட்ல செமிகோலன் போடக்கூடாது, கமா தான் போடணும். ஓகேயா, சோ கான்ஸ்டன்ட் 1 கான்ஸ்டன்ட் 2 நிறைய கான்ஸ்டன்ட் நம்ம தேவைப்பட கான்ஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வர கான்ஸ்டன்ட்டுக்கு கமா எதுவுமே போடக்கூடாது. ஓகே, சோ கர்லி பிரேசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, என்ன பண்ணிக்கலாம், சோ இதுல ரெண்டு விதம் இருக்கு. இந்த மாதிரி வெறும் கான்ஸ்டன்ட் வேரியபிள் மட்டும் போடலாம், இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த நேம்க்கு இதான் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமாவும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் 1னா 10, கான்ஸ்டன்ட் 2னா 15, இந்த மாதிரி வந்து இந்த நேம்க்கு நம்ம இந்த வேல்யூன்றதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக யூஸ் பண்றோம், the enum is used to replace magic numbers with meaningful names. அது என்ன மேஜிக் நம்பர்னு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொன்னதுதான், நம்மளோட ப்ரோக்ராமுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகும்போது, நம்மளோட ப்ரோக்ராமோட அப்ளிகேஷன் அதிகமா இருக்கும்போது நிறைய இடத்துல நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்தா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். 1னா என்ன, 0னா என்ன, 2னா என்னன்றது நமக்கு புரியாது. அதாவது நம்ம எழுதுறவங்களுக்கு புரியும், புதுசா ஒருத்தவங்க வந்தா புரியாது. ஸோ அவங்களோட ரீடபிலிட்டிக்காக தான் அந்த நம்பர்ஸ்க்கு ஃபுல்லா நம்ம நேம் வச்சு யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அது என்ன பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்கா எனுமரேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் மட்டும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ as usual நம்மளோட இது என்ன ஆகும், நம்ம printf யூஸ் பண்ணனால has include stdio.h. இப்போ எனுமரேஷனை ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே யூஸ் பண்ணலாம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம மேலே யூஸ் பண்ணி பார்த்துடலாம், கீழேயும் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதான் சிம்பிள் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நான் மேலே யூஸ் பண்றேன், சின்டெக்ஸ் என்னது, ஈனம், அடுத்து என்னது, ஈனமோட நேம். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன வைக்கலாம், ஒரு டேன்னு வச்சுக்கிறேன். டேன்னு வச்சு நம்ம வந்து சண்டே மண்டே டியூஸ்டே போடலாம். ஓகே, ஸோ என்ன பண்றோம், இந்த மாதிரி ஈனம் ஈனம் நேம் போட்டுக்கலாம். சின்டாக்ஸ் இருக்க கோத்ரூ பண்ணிடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட்டை கமா செப்பரேட்டடா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு கொஞ்சம் வைக்கிறேன். ஓகே, சண்டே, மண்டே, இந்த மாதிரி வீக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதாவது டேஸ் வச்சுக்கலாம், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அடுத்து என்ன இருக்கு, ஃப்ரைடே இருக்கு, சாட்டர்டே இருக்கு. கம்பைல் பண்ணி பார்த்தலாம் ஏதாவது எரர் இருக்கான்னு.
ஓகே, எரர் இல்ல. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். இனம், இனமோட நேம் போடுவோம். ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான். மேல டெஃபினிஷன் போட்டு கீழே போடுவோம்ல, அதே மாதிரி தான். இனம் டேன்னு போட்டு ஒரு வேரியபிள், இன்னைக்கு டேன்னு போட்டுக்கிறேன். டுடே அப்படின்னு போட்டு இன்னைக்கு டே என்னது, 15, இன்னைக்கு வந்து சாட்டர்டே, கரெக்டா? ஸோ சாட்டர்டே இப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பிரிண்ட் பண்ண போறேன், பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் சும்மா ஒரு டே நம்பர், நீயோட நம்பர் என்ன அப்படின்னு போடுறேன். ஓகே, டே நம்பர் ஈக்குவல் டு போட்டு பர்சன்டேஜ் டி போட்டுறேன். பர்சன்டேஜ் டி ஸ்லாஷன் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், நம்ம கொடுத்துருக்க இந்த வேரியபிளை போட போறேன். கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா. நான் கம்பைல் பண்ணிட்டேன், எரர் அடிக்கல, ரன் பண்றேன், வெயிட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, டே நம்பர் ஈக்குவல் டு 6. ஏன் டே நம்பர் ஈக்குவல் டு 6 வருது அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி எனுமரேஷன் டிஃபைன் பண்ணும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபால்ட்டா 0ன்ற வேல்யூ அசைன் ஆயிரும். ஓகே, ஸோ சண்டேனா 0, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2, வெனஸ்டேனா 3, தேர்ஸ்டேனா 4, ஃப்ரைடேனா 5, சாட்டர்டேனா 6. ஓகே, ஸோ 0ல இருந்து அசைன் ஆகுறதுனால நமக்கு சாட்டர்டேன்னு கொடுக்கும்போது என்ன வந்துருச்சு, 6ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எனுமரேஷன் எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் நம்பர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோ அந்த இடத்துல நம்பருக்கு பதிலாக நம்ம நேம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, அதாவது இப்ப இப்ப என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு வீக்ல எனக்கு 7 டேஸ் இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து 7, 6, 5 அந்த மாதிரி வந்து நான் ஒரு டே நம்பர் யூஸ் பண்ணாம எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இப்போ டே ஈக்குவல் டு 7, டே ஈக்குவல் டு 6, டே ஈக்குவல் டு 4, டே ஈக்குவல் டு 3ன்னு போடுறேன் அப்படின்னா வெளியே பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், 3னா என்ன டேன்னு தெரியாது. உட்காந்து கை எடுத்து சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லாம நான் டைரக்டா அந்த நேமே கொடுத்துட்டேன்னா எனக்கு எப்பெல்லாம் நம்பர் யூஸ் பண்ணணுமோ அப்பெல்லாம் அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன வருது, 0, 1, 2, எனக்கு 2ன்ற வேல்யூவை நான் வரணும், 2ன்ற வேல்யூவை நான் இங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த 2ன்றதுக்கு பதிலாக நான் டியூஸ்டேன்னு யூஸ் பண்ணிக்கலாம். டியூஸ்டே யூஸ் பண்ணா டிஃபால்ட்டா அது 2 எடுத்துக்கிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக தான். நம்பர் மட்டும் போட்டா அது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காது அப்படின்றதுக்காக, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நேம் வச்சு அந்த நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் நம்பரை ரிப்ளேஸ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இது சாட்டர்டேக்கு பதிலாக என்ன பண்ண பார்க்கலாம், மண்டே போடலாமா. மண்டே போட்டுட்டு நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்ணி பார்ப்போமா. ரன் பண்ண என்ன வருது, 1 வருது. ஏன் 1 வருது, நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். சண்டேனா 0, மண்டேனா 1. புரியுதா? ஓகே, இது வந்து ஒரு விதமா எழுதுறது. இன்னொரு விதமா எழுதுறது அப்படி எப்படின்னா, இந்த இடத்துல நான் டெஃபினிஷனே பண்ணாம டைரக்டா மெயின் ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் இப்படி போட்டுறது. இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வேரியபிளே தேவையில்ல, இந்த டுடேன்ற வேரியபிளே தேவையில்ல. நான் டைரக்டா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டியூஸ்டேன்னு போட்டுக்கலாம். பாருங்க, எரர் அடிக்கல. இப்போ நான் ரன் பண்ணவா. இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க, 2ன்னு வந்துருச்சு. ஸோ சண்டேனா 0, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2. தெரியுதா? இப்போ என்ன இருக்கு, நான் வந்து வேரியபிளே யூஸ் பண்ணல, டைரக்டா என்ன பண்ணிருக்கேன், இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த இடத்துல டிக்ளரேஷன் பண்ணிட்டு டைரக்டா இங்க போய் டியூஸ்டேனே போட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 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 அப்ளிகேஷன், என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சண்டேன்றது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நான் டேஸ் ஆஃப் த வீக் வந்து நான் 0 பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து டேஸ் ஆஃப் த வீக் வந்து நான் 1ல இருந்து 7 வரைக்கும் தான் பார்ப்பேன். அப்போ எனக்கு சண்டேன்றது எனக்கு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்புட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டியூஸ்டேன்னு ரன் ஆகும்போது என்ன வந்துச்சு, நம்ம கமெண்ட் பண்ணி போட்டு வச்சுக்கூடமா, இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். இப்போ டியூஸ்டேன்னா என்ன வந்துச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வந்துச்சு. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து டியூஸ்டேன்றது 3வது நாள் தானே வாரத்துல, எனக்கு ஏன் 2 வருது, எனக்கு வந்து சண்டே வந்து 1ல இருந்து தான் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சண்டே ஈக்குவல் டு 1ன்னு போட்டா போதும். வேற எந்த வேரியபிளுக்குமே மாத்தல, நான் சண்டே ஈக்குவல் டு 1 மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ அதே டியூஸ்டேவோட வேல்யூ என்னன்னு பார்ப்போமா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. இப்போ நான் சண்டே ஈக்குவல் டு 1ன்னு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மாத்தினனால எனக்கு டியூஸ்டேவோட டே நம்பர் 3ன்னு வந்துருச்சு. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 தானே. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, எப்பவுமே இந்த இனம் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்ப்போம். நீங்க வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா
இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க எல்லாத்துக்கும் +1 ஒரு வேல்யூ கொடுக்கும். ஓகே, இப்போ நான் சண்டே இருக்க இடத்துல எதுவுமே கொடுக்காம இருந்தனால டியூஸ்டே வேல்யூ எனக்கு வந்து என்ன வந்துச்சு 2ன்னு வந்துச்சு. பட் சண்டேக்கு நான் 1ன்னு எடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா இதோட எல்லா வேல்யூவும் +1 ஆயிடுச்சு. ஸோ மண்டேவோட வேல்யூ 2 ஆயிடுச்சு, டியூஸ்டேவோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ இதை இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 1ன்னு போடாம 5ன்னு போடுறேன். 5ன்னு போட்டா என்ன ஆகுது? இப்ப பாருங்க, 5ன்னு போட்டா என்ன ஆயிடுச்சு, டியூஸ்டேவோட வேல்யூ 7 ஆயிடுச்சு. ஏன் 7 ஆயிடுச்சு? இது 5ன்றனால இது ஆட்டோமேட்டிக்கா +1 6 ஆயிடுச்சு. டியூஸ்டே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, +1 7 ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனுமரேஷன்ல வேல்யூஸை நம்பர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு நேம் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இன்னொரு விதமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன், சிம்பிளா வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனி வேல்யூ கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் இதுக்கு 18 கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் தான் 56 கூட கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கம்பேர் பண்ண என்ன வரும், எனக்கு அகைன் ஸ்டில் எரர் அடிக்கல. இப்போ நான் ரன் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், 56ன்னு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுத்தேன். அப்படின்னா அடுத்தடுத்தது வந்துச்சு. பட் நான் டியூஸ்டேக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேனோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எனுமரேஷனை யூஸ் பண்றது. ஸோ இந்த எனுமரேஷனோட அப்ளிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்விட்ச் கேஸ்ல இருக்கும். சரியா? நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்க, நம்ம தனியா போட்டிருக்கோம். அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 நிறைய கேஸ் போட்டுட்டு லாஸ்ட்ல டிஃபால்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேஸ் 1, கேஸ் 2 போட்டுருப்பா இந்த மாதிரி எனுமரேஷன் யூஸ் பண்ணிட்டு கேஸ் மண்டே, கேஸ் டியூஸ்டே, கேஸ் வெனஸ்டேன்னு போட்டேன்னா அந்த ஒன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நேம் கொடுத்துக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ரீடபிலிட்டிக்காக மட்டும்தான் நம்ம எனுமரேஷன் யூஸ் பண்றோம். அதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த யூஸும் கிடையாது. பாக்குறவங்களுக்கு, அந்த ப்ரோக்ராமை ரீட் பண்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வெறுமனே நம்பர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த நம்பருக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். நாளைக்கு எரர் அடிச்சா நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும், அந்த ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்ணிக்க முடியும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த எனுமரேஷன் கான்செப்டை நம்ம யூஸ் பண்றோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எனுமரேஷனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.